பூதத்தாழ்வார் மாமல்லபுரம் அருகிலுள்ள தலசயனம் பெருமாள் ஆலயத்தருகில் ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் அவதரித்தார். சிலர் அவர் ஒரு அழகான நீலோத்தவ மலரில் தோன்றினார் என்றும் கூறுகிறார்கள். வைணவ சமய நம்பிக்கையின்படி சில ஆழ்வார்கள் திருமாலின் ஆயுதங்களின் அம்சமாக பிறந்தவர்கள். அதன்படி பூதத்தாழ்வார் கௌமோதகி எனப்படும் பெருமாளின் கதையின் அம்சமாக கருதப்படுகிறார். அதனால் அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, தெய்வீக அம்சம் கொண்டவர் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். பூதம் என்ற சொல்லுக்கு 2 அர்த்தங்கள் உள்ளன. ஒன்று அறிவு பெற்றவர், மற்றொன்று அடியார் என்பதாகும். திருமாலின் மகிமையை உணர்ந்து அவரை மட்டுமே நினைத்து வாழ்ந்ததால் அவர் பூதத்தாழ்வார் என்று அழைக்கப்படுகிறார். பூதத்தாழ்வாரின் வாழ்க்கையில் மிக முக்கியமான நிகழ்வு திருக்கோயிலூரில் நடந்த ஒரு சந்திப்பு. ஒரு நாள் மழையிலிருந்து தப்பிக்க ஒரு சிறிய இடத்தில் அவர் ஒதுங்கினார். அப்போது அங்கு பொய்கையாழ்வார் மற்றும் பேயாழ்வாரும் வந்தார்கள். மூவரும் நின்ற இடம் மிகவும் குறுகியது. அந்த நேரத்தில் திடீரென 4வது ஒருவர் உள்ளே நெருக்கி நிற்பது போல உணர்ந்தார்கள். அவர் யார் என்று அறிய பொய்கையாழ்வார் முதலில் பையம் தகழியா என்று பாடினார். அதன்பின் பூதத்தாழ்வார் ஞானச்சுடர் ஏற்றினேன் என்று தொடங்கி தனது பக்தியை வெளிப்படுத்தினார். அவர் பாடிய 100 பாசுரங்களே 2ஆம் திருவந்தாதியாகும். இது மிகவும் பழமையான திவ்ய பிரபந்தங்களில் ஒன்றாகும். இந்த பாடல்களில் அவர் தனது ஆழ்ந்த பக்தியையும் திருமாலின் மகிமையையும் மிகவும் அழகாக எடுத்துரைக்கிறார். பூதத்தாழ்வார் சொல்லும் மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், வேதங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் பரவாயில்லை, மாதவன் என்ற பெயரை மனதில் நினைத்தாலே போதும், அதுவே வேதத்தின் முழு சாரம் என்று அவர் கூறுகிறார். அவருடைய பக்தி எவ்வளவு அதிகம் என்றால், தாம் பாதிய தமிழ் பாசுரங்களுக்கே பெருமை கொண்டு நான் பெருந்தமிழன் என்று தன்னம்பிக்கையுடன் கூறுகிறார். இது ஆணவமோ அகங்காரமோ அல்ல, அது பக்தியின் பெருமை. அவருடைய பாடல்களில் திருமாலின் அவதாரங்களையும் அவரது செயல்களையும் சில நேரங்களில் வஞ்ச புகழ்ச்சியாக கூறி இறைவனின் மகத்துவத்தை இன்னும் உயர்த்தி காட்டுகிறார். பூதத்தாழ்வார் மற்ற ஆழ்வார்களுடன் சேர்ந்து பல திவ்ய தேசங்களுக்கு சென்று எங்கும் திருமாலை புகழ்ந்து பாடினார். அவரது வாழ்க்கை முழுவதும் பக்தியும் தமிழும் நிரம்பியதாக இருந்தது. பூதத்தாழ்வார் நமக்கு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், இறைவனின் பெயரை மனதார சொல்லினால் போதும், அதுவே வாழ்க்கையின் உண்மையான அறிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மற்ற ஆழ்வார்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.